விஜய் பேசுறாரு, மணிப்பூரை பத்தி பேசுறாரு, பிஜேபியை டேரிங்கா பேசுறாரு, ஏத்து பேசுறாரு. பட் அந்த அளவுக்கு இவங்களால பேச முடியலையே. காரணம் என்னன்னா, அவங்க அவங்களுடைய பிடி பிஜேபி கையில இருக்கு. காரணம் அந்த கிட்டத்தட்ட கடந்த ஆட்சி காலம் முழுக்க முழுக்க பிஜேபியோடைய தயவுனால அவங்க இருந்தாங்க. அது ஒண்ணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது எப்படி எடப்பாடி அதை மறுக்க முடியாதுல்ல, மறைக்கவும் முடியாது. அதனால அந்த பிஜேபிக்கு அந்த ஒரு கோவம் என்ன இருக்குது. திமுகக்கு பிஜேபிக்கு திமுக ஒரு எதிரி. பட் பிஜேபிக்கு அதிமுக துரோகி. அப்படிதான் அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் அதனால கண்டிப்பா விட மாட்டாங்க. பட் அதே சமயத்துல இப்போ பயம் வந்துருச்சு அவருக்கு. இந்த ரெட்டலையை சுத்தமா முடக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஓபிஎஸ் இப்ப கையில எடுக்குது. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? புகழேந்தி அவர்களுடைய வழக்கு கூட எடுத்திருக்காங்க. வழக்கு ஆமா ஆமா தேர்தல் கமிஷன் கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அவர் போறாரு. இது வரைக்கும் இருந்த ஏன்னா ரெட்டலையில போன எலெக்ஷன்ல ஏன் ஈரோடு எலெக்ஷன்லயே அவர் தானே கையெழுத்து போட்டாரு பொதுச் செயலாளரா. அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டாங்க. இப்ப ரெட்டலைக்கு கையில் எடுக்கிறாங்க பிஜேபி. காரணம் என்னன்னா அதிமுகவை திருப்பியும் நம்ம கையில எடுத்து அவங்கள சரண்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எடப்பாடிக்கு நல்லா தெரிய தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, ஒரு சைலண்ட் மூடுக்கு வர்றாரு. அதிமுக கிட்டத்தட்ட பிஜேபியோட அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. அதை நம்ம மறுக்க முடியாது.